காதல் ஆசை யாரை விட்டதோ? ஐயோ சுடரே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பிள்ளை எங்க இருக்கு? சீக்கிரம் வர சொல்லு. ஏங்க, அவ மாப்பிள்ள கிட்ட இப்பதாங்க சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுங்க வந்துருவா. கடவுளே, பிள்ளை நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும். நீ தான்ப்பா அவளுக்கு துணையா இருக்கணும். அம்மா, அப்பா, தன்மை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு. இப்பதான் இன்னைக்குதான் ஒன்ன பெத்தெடுத்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நீ வளர்ந்து கல்யாணம் ஆகி நீ ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறல. ஆமாமா. மாப்பிள்ள, வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ் பா. அப்பா, சந்திரன் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்மா. அப்பா, நீங்க கத்துனதுனால நான் மயக்கம் போட்டு விழலப்பா. நீங்க கத்தாம இருந்ததுனால நான் அன்னைக்கு மயக்கம் போட்டு தான் விழுந்திருப்பேன். கண்ணு, என்ன தாத்தான்னு கூப்பிட ஒரு குட்டி குழந்தை இங்க வரப்போதில்ல, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு. இனிமேதான் கண்ணு நீ சத்தான சாப்பாடா சாப்பிட்டு உடம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கணும். சரிங்கப்பா. தன்மை, நிம்மதி. நான் சித்தி ஆயிட்டேன் தன்மை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஏய், கீழே போட்றாதடி, என்ன இறக்கி விடுறீ ப்ளீஸ் டி. கீழே போட்றாதடி. இனிமே அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்டி. நீயே தூக்கிட்டு சுத்துற, கீழே கீழே விழுந்துட்டானா என்ன பண்றது? சரி சரி சரி, இனிமே தூக்க மாட்டேன். உனக்காக இல்ல, உள்ள இருக்கிற என் குட்டிக்காக. அம்மா, அடுத்து இப்ப என்னம்மா பண்ணணும்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாமா? ஆமாங்க தம்பி, அதுதான் பண்ணணும். அம்மா அப்பாக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? ஆமாமா, தன்மை இப்பதான் வீடியோ கால் பண்ணி வீட்டுக்குலாம் சொன்னா. அம்மா அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பவே தன்மையை பார்க்கணும்னு சொல்லிட்டு பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டு இருக்காங்கம்மா. ஆமா தம்பி, அவங்களுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்னா சேர்ந்தீங்க. ரெண்டு பேரும் எங்க வாழுவீங்களா வாழ மாட்டீங்களான்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம். நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்துல சீக்கிரமாவே ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. தன்மை, கிளம்புமா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். நான் கிளம்பிதாமா இருக்கேன். ஜெசி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. நம்ம டைரக்டா போக வேண்டியதான். ஏண்டி, உனக்கு இந்த ஊர் உலகத்துல வேற கைனகாலஜிஸ்டே இல்லையா? போய் அந்த மஞ்ச மண்டைக்கிட்டே புக் பண்ணுவ. லூசு, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏண்டி இன்னும் பொசசிவ் ஆகுற? அட ஆமால, எனக்கும் இந்திரனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, மறந்தே போயிட்டேன்டி. சரி நிம்மதி, நீயும் வா, டாக்டர் கிட்ட தன்மையை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடலாம். நானுமா? நான் எதுக்குமா? நான் ஆபீஸ்க்கு போணுமே. நீங்க போயிட்டு வாங்க. அதான் சந்திர மாமா இருக்கார்ல, அவர் பார்த்து பாரு. ஏய் சும்மா வாடி. தன்மைக்கு குழந்தையெல்லாம் ஸ்கேன்ல காட்டுவாங்க, அப்படியே குட்டியா இருக்கும். அப்புறம் மெயினான விஷயம் என்ன தெரியுமா? ஹார்ட் பீட் கேட்கும். குழந்தையோட ஹார்ட் பீட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுலாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? எனக்கும் ஆசையாதாமா இருக்கு. ஆனா என்ன அவனால எழுதிட்டு இருக்க? வாடி போலாம், கார்ல தானே போறோம். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுவா. என்னங்க, வீட்டை பத்திரமா பூட்டிட்டு உள்ளே இருங்க. நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். சரி சுடரு, பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் குழந்தை எப்படி இருக்குன்னு ஸ்கேன்ல பாத்துட்டு உடனே எனக்கு போன் அடிச்சு சொல்லுங்க. சரிங்க, சொல்றேன். சரி வாங்க, உங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு நான் வீட்டை பூட்டிக்கிறேன். தன்மை வா போலாம். என்ன இப்படி திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிட்டாங்க? எனக்கும் குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்திரனை வர சொல்லிட்டோமே. சரி, போன் அடிச்சு சொல்லிடுவோம். The subscriber is currently switched off. Please try after some time. ஐயோ, என்ன போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? ஆமால, அவன் சொன்னானே போன்ல சார்ஜ் இல்ல, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும்னு. போச்சு செட்ட. இப்போ என்ன பண்றது? என்ன இந்த பைத்தியத்தை இன்னும் காணோம்? எவ்வளவு நேரமா வரோம்? ஷோ, அம்மா அப்பா யாராவது என்ன பாத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அட ஆமால, அம்மாவும் அப்பாவும் தான் ஊருக்கு போயிருக்காங்கல்ல. இருந்தாலும் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஷோ, இவ இன்னும் காணுமே. ஐயோ, இந்த லூசு வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான். போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொன்னா. இப்போ எப்படி அவனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன்? தன்மைமா, சொல்லுங்கம்மா. இனிமே நாங்க என்ன கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம நல்லா சாப்பிடணும், சரியாமா? இப்ப நீ ஒரு ஆள் இல்லம்மா, 2 ஆளு. நீ குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும். நீயும் ஆரோக்கியமா இருக்கணும், குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக நல்ல சத்தான சாப்பாடா நான் செஞ்சு தரேன். எல்லாமே நீ சாப்பிடணும். அப்புறம் அத்தையும் ஊர்ல இருந்து வந்துருவாங்கல்ல, அவங்களும் உனக்கு நிறைய செஞ்சு தருவாங்க. எதையுமே நீ வேண்டானே சொல்லக்கூடாது. மா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே 110 கிலோ ஏறிடுவேன் போலயே. இப்ப மட்டும் என்ன கொளுத்தாம மாதிரி கொளுத்து போய் தானே இருக்க? அத நீ சொல்லாதடி, விளக்க மாத்து குச்சி. ஐயா, வாய பாரு. அந்த பயம் இருக்கணும். ஏச்சி, உனக்காக ஒண்ணும் விடல. உள்ள இருக்கிற என் குட்டி பாப்பாக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். அது பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்குடி. பாப்பா மட்டும் பிறக்கட்டும்டி. பாரு, பாப்பாவை வச்சு உன்னை ஓட ஓட விரட்டுறனால பாரு. ஹலோ மேடம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 9 மாசம் சுமந்து பெக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. அதுக்கப்புறம் எங்க கையில கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் கஷ்டப்பட்டு 9 மாசம் சுமந்து பெக்கிறதுக்கு உன் கையில என் பிள்ளைய கொடுத்து வாக்குறதுக்கா? போடி, உன் கையில எல்லாம் கொடுத்தா என் பிள்ளை விளங்க மாடி. உன்ன மாதிரி தானே வளரும். உன்னையவே இங்க வச்சு சமாளிக்க முடியல. இதுல என் பிள்ளைய உன்ன மாதிரி வளர்ந்துச்சுன்னா நான் அவ்வளவுதான். சரி, நீ ஒண்ணு என்ன மாதிரி வளர்க்க வேணாம். ஆனா ஒரு கும்பிடு போட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உன்ன மாதிரி மட்டும் வளர்த்துறாத. உச்சாந்த
ஏய் லூசுங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாருங்க, ஒரு மாசமா இருக்கேன்னு கூட பார்க்காம என்னென்ன பேச்சு என்ன பேசுறானு. மேடம் மட்டும் என்ன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுறீங்க? 2 பேர் வாயும் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. 2 பேரும் ஃபர்ஸ்ட் வாய மூடுங்க. அம்மா சொல்லுங்க தம்பி. 2 பேரும் சீரியல்ல வர மாமியார் மருமக மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? இல்ல தம்பி, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி தன்மை நம்ம வீட்ல இருக்கப்பலாம் இப்படிதான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவமா வரும். ஏன்னா டெய்லி அடிச்சுக்கோங்களா, அதனால ரொம்ப கோவம் வரும். பிபி ஏறி அப்படியே வெடிச்சு செத்து போயிருவோம் போல எனக்கு கோவம் வரும். ஆனா இப்ப பார்த்து 2 பேரையும் ரசிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மாறாம இருக்குதுங்களேன்னு. ஆமால நிம்மதி, நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு சண்டை போடுறோம்டி. ஆமாண்டி, நம்ம சண்டை போட்டே ரொம்ப நாள் ஆகுதுல. நீ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறத்துல இருந்து நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? உண்மையா வாடி, என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா? உன்னை எவன்டே மிஸ் பண்ணா? எப்போதுமே சண்டை ஆரம்பிக்கும் போது நீ ஃபர்ஸ்ட் நடிப்பியா, அப்புறம் அதை சாக்கா வச்சு லாஸ்ட்ல உன்னை புரட்டி போட்டு மிதிப்பேனா? நீ போய் அதை அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? அதெல்லாம் மிஸ் பண்ணேன்னு சொன்னேன். எம்மாடி மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்கம்மா. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் வந்துரும். 2 பேரும் பிளாஸ்டர் போட்ட மாதிரி வாயை மூடிக்கிட்டு வாங்க. சிஸ்டர், டாக்டர், ஓபில பேஷண்ட்ஸ்னா எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் இருக்காங்க டாக்டர். சரி ஓகே டாக்டர், உங்களை பார்க்கிறதுக்கு உங்ககிட்ட கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினேன்னு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. அவங்க பேரு கூட தன்மைன்னு சொன்னாங்க. ஆமா சிஸ்டர், அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர். ஓகே, அப்ப அவங்கள ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்புங்க. டாக்டர், இது உங்களுக்கு பிரேக் டைம்ல டீ அடிச்சிட்டு வந்துறவா, குடிச்சிட்டு அப்புறமா வர சொல்லவா? இல்ல இல்ல வேணாம், இவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். இவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா நான் பிரேக் டைம் எடுத்துக்கிறேன். ஓகே டாக்டர். ஹாய் ஜெசி. வாங்க வாங்க தன்மை. ஹலோ சந்திரன். 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you ஜெசி. அப்புறம் தன்மை, ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப வரைக்கும் ஒன்றும் தெரியல ஜெசி. காலையில தான் டெஸ்ட் எடுத்தேன், மத்தியானமே உங்ககிட்ட வந்துட்டோம். தட்ஸ் குட் தன்மை, டிலே பண்ணாம வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க நம்ம ஸ்கேன் எடுத்து அல்ட்ராசவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜெசி, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஸ்கேன் ரூம்க்கு சந்துருவும் வரலாமா? யா தன்மை, தாராளமா வரலாம். ஆக்சுவலா கொரோனாக்கு அப்புறம் நாங்க யாரையுமே அலோவ் பண்றதில்ல, பட் நீங்கன்றதுனால நான் அலோவ் பண்றேன். தேங்க்ஸ் ஜெசி. தன்மை, வெளியே போய் லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ரூம்ல ஸ்கேன் எடுக்க போறோம். அங்க போய் இருக்கிற பெட்ல படுத்துருங்க, நான் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஓகே ஜெசி. தன்மை, சந்துரு. என்னாச்சுமா? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? தெரியல சந்துரு, இவ்வளவு நேரம் மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்ப என்னமோ ரொம்ப படபடன்னு அடிச்சுக்குது, ஒரு மாதிரி பயமா இருக்கு சந்துரு. ஒன்னும் இல்ல தன்மை, ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவோட ஹார்ட் பீட் கேட்க போறோம்ல, அதனால அப்படிதான் டென்ஷனா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு தன்மை, எப்படி இருக்க போகுதுன்னு. உங்களுக்கு என்ன, பக்கத்துல பல்ல காமிச்சிட்டு நிக்க போறீங்க? இங்க சுமந்துட்டு இருக்கிறது நான் தானே. சரி சரி பயப்படாத, தோ ஜெசி வந்துட்டா, கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். ஹாய். என்னாச்சு தன்மைக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க தன்மை? என்னன்னு தெரியல ஜெசி, முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இப்ப ரொம்ப படபடன்னு வருது. எல்லா அம்மாக்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறது தான் தன்மை. உங்க குழந்தையோட ஹார்ட் பீட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போறீங்க, ரொம்ப சந்தோஷமா கேளுங்க. ஓகே ஜெசி. தன்மை, நல்லா ஃபிளாட்டா படுங்க. சந்துரு, நீங்க மானிட்டர் பாருங்க. என்னாச்சு தன்மை, ஏன் கண்ணை மூடிட்டீங்க? பயமா இருக்கு ஜெசி. ஒன்னும் இல்ல தன்மை, என்ன டெலிவரியா பண்ண போறோம், இவ்ளோ பயப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் தானே கேட்க போறீங்க. வாவ் வாவ் வாவ். சந்துரு, என்ன தெரியுது உங்களுக்கு? கருப்பு வெள்ளையும் தவிர வேற ஒண்ணுமே தெரியல ஜெசி. உங்களுக்கு டபுள் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல புரியல, என்ன ஜெசி? தன்மை, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல 2 சந்தோஷம். உங்களுக்கு ட்வின்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஜெசி, ஜெசி என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஜெசி, என்னால நம்பவே முடியல. ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, 1 இல்ல 2 குழந்தை எனக்காக கொடுத்திருக்காரு. ஜெசி, உண்மையாதானா? ஆமா சந்துரு, தன்மை உண்மையாதான். உங்களுக்கு ட்வின்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அங்க பாருங்க, மானிட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. ட்வின் 1 ட்வின் 2னு 2 கரு ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு. இதுல ஆச்சரியப்பட்டதுக்கு ஒன்றும் இல்லை சந்துரு. ஏன்னா நீங்களும் இந்திரனும் ஆல்ரெடி ட்வின்ஸ். உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் ட்வின்ஸா இருக்கிறதுக்கு 90% சான்சஸ் இருக்கு. தட் டூ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கும் சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஜெசி, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கடவுளே, மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. சரி, எந்திரிச்சு வாங்க. சந்துரு, நம்மளுக்கு ஒண்ணு இல்ல சந்துரு, 2 குழந்தைங்க வர போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்துரு. தன்மை, தன்மை. என்னடி அவளை இன்னும் காணோம்? வருவாமா, சும்மாவே புள்ளத்தின சனமாடு மாதிரி ஆடி அசைஞ்சுதான் வருவா. இதுல மேடம் பிரெக்னெண்டா வேற இருக்காங்க, கேட்கவா வேணும்?
போதா குறைக்கு நீங்க எல்லாரும் வேற அட்வைஸ் பண்றீங்க. பொறுமையா நடமா, பார்த்து நடமா, அதை சாப்பிடுமா, இதை சாப்பிடாதமான்னு. அப்புறம் அவ இன்னும் ரொம்ப ஓவரா தான் சீன் போடுவா. ஏய், ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன், இல்லன்னா பல்ல கட்டி கையில கொடுத்துருவேன். ஏன்டி அவளை இப்படி கிண்டல் பண்ற? உன் கண்ணே பாதி கண்ணு அவளுக்கு பட்டுரும்டி. ஆமா, இந்த அம்மா அப்படியே அம்பானியோட மருமக. இந்த அம்மா வர நாங்க கண்ணு வைக்கிறோம். போமா வீட்டுக்கு வா, கால ரெண்டுத்தையும் முறிச்சு அடுப்புல வைக்கிறேன். மா, தன்மைமா, வாமா. என்னடி குழந்தைய பாத்தியா? என்ன மாதிரி தானே இருக்கு. லூசு, 2 மாசத்துல எப்படிடி குழந்தை தெரியும்? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க ஃபர்ஸ்ட். சொல்லுங்கன்னு. மா, நானும் சந்திரவும் உள்ள ஜெஸியை பார்க்க போனோமா? அப்போ ஜெஸி ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு சொன்னாங்களா? அப்புறம் ஸ்கேன் ரூம்குள்ள போய் படபடன்னு பயந்துகிட்டே இருந்தனா? அப்புறம் ஜெஸி வந்தாங்களா? சிறப்பு பிஞ்சு பேரு எறும்பு மாடே, சொல்லி தொலைடி சீக்கிரம். ஏய், அதான்டி நானும் சந்திரவும் ஜெஸியை பார்க்கறதுக்காக உள்ள போனோமா? கண்ணு, எனக்குலாம் உள்ளுக்குள்ள மனசு படபடன்னு இருக்குது கண்ணு. விளையாடாம சொல்லு கண்ணு, என்ன சொன்னாங்க உள்ள? அம்மா, உள்ள ஜெஸி என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க ஒரு குழந்தைக்கு பாட்டி இல்லம்மா, 2 குழந்தைக்கு பாட்டி. 2 குழந்தையா? என்னடி உளற? ஆமா கண்ணு, ஒண்ணு புரியல. நிம்மதி, நீ ஒரு குழந்தைக்கு சித்தி இல்ல, 2 குழந்தைக்கு சித்திடி. ஆல்ரெடி இவளே ஒரு பைத்தியம். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுல இன்னும் பைத்தியம் முத்திருச்சோ? கண்ணு, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு கண்ணு, ஒண்ணுமே புரியல. அம்மா, நிம்மதி, ஸ்கேன்ல எனக்கு ட்வின்ஸ்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குமா? ஜெஸி இப்பதான் சொன்னாங்க. ஸ்கேன்ல 2 கரு இருந்ததை நான் பார்த்தேம்மா. எனக்கு ட்வின்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம வீட்டுக்கு 2 குழந்தைங்க வர போறாங்கம்மா. ஐயோ தன்மை, என்ன கண்ணு சொல்ற? உண்மையாவா? ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுளே. என்னடி சொல்ற? ஐயோ, செம்ம ஜாலியா இருக்குல்ல. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தன்மை. சூப்பர்டி. ஐயோ, ட்வின்ஸ் வர போறாங்க. ஆமாண்டி, நானே நம்பவே இல்லை. ஐயோ கடவுளே. அம்மா, நீங்க மாமா கூட கிளம்பி வீட்டுக்கு போங்க. நான் இந்த சந்தோஷத்துக்காக நிறைய ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன். சரிம்மா. தன்மை, பார்த்து பத்திரம் என்ன, பொறுமையா வா. சரிடி. தன்மை, தன்மை, கடவுளே, என்னால நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்திரன், சாரிடா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஒரு முக்கியமான விஷயம்டா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன லூசு இப்படி முறைச்சிட்டு நிக்கிற? நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னேன். ஆனா உன் போன்ல சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுலடா, அதான் என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியல. இன்ஃபார்ம் பண்ண முடியலனா ஒரு மனுஷன் இங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானே, அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வருவோன்ற அறிவு கூடவாடி உனக்கு இல்ல? டேய், அது இல்லடா, அது வந்து வாய மூடை. இங்க ஒருத்த உனக்காக இழுச்ச வாயினா கிடைச்சிட்டான்ல, அதான் ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. என்ன எப்போதுமே அப்படியே ஒரே மாதிரியே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்திரன் கத்தாதடா, ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்க. எல்லாரும் நம்மளே தான் பாக்குறாங்க. பாக்கட்டோண்டி, ஏன் அசிங்கமா இருக்கா? எவ்வளவு நேரம் நான் தனியா இங்க நின்னுட்டு இருந்தேன் உனக்காக இழுச்ச வாய மாதிரி. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். எல்லாரும் என்னையவே தான் பாத்துட்டு போனாங்க. இந்திரன், நான் சொல்ற விஷயத்தை கேட்டா நீ இப்படி கோவமே பட மாட்ட. வாய மூடு. என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும், இங்க ஒரு மனுஷன் உனக்காக வெயிட் பண்ணுவான்னு தெரியுமா தெரியாதா? எல்லா விஷயத்திலயும் விளையாடிட்டு இருந்தேன்னா எனக்கு சம கோவம் வந்துடும். நிம்மதி, சீ போடிட்டு போயிட்டே இருப்பேன். லூசு மாதிரி பேசாத இந்திரன். உனக்கு நான் லூசா தாண்டி தெரியுவேன். எப்ப பேசினாலுமே என்ன கிண்டல் பண்றது, என்ன நக்கல் அடிக்கிறது, என்ன கலாய்க்கிறதுன்னு தானே பேசிட்டு இருப்பேன். அதுக்கும் நான் பல்ல காமிச்சிட்டு தானே இருக்கேன். அப்ப உன் கண்ணுக்கு நான் லூசா தான் தெரிவேன். வாய மூடுடா, என்ன இப்படி ஓவரா பேசிட்டு இருக்க? இதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணாத, என் மூஞ்சிலையும் முழிக்காத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் anniversary செலிப்ரேட் பண்ற ஸ்ரீநிதி டியருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் விக்னேஷ் ப்ரோக்கும் இன்னைக்கு February 21 பர்த்டே செலிப்ரேட் பண்ற நம்ம கண்ணாத்தாள் டியரோட பொண்ணு லிவிதா ஸ்ரீக்கு இன்னைக்கு 6வது பர்த்டே.